ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு mugunthacreation. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அச்சசலான காடை பிரியாணி. நம்ம சிக்கன் பிரியாணி நிறைய டைம் ட்ரை பண்ணியிருப்போம். பட் அந்த டேஸ்ட்டை விட இந்த காடை பிரியாணியில் டேஸ்ட் ரொம்ப சுவையாக அள்ளி கொடுக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் செய்ய தோணும். அந்த அளவுக்கு சுவையும் மனமும் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். காடை பிரியாணி இன்றைக்கி 2 கிலோ பண்ணுறதுனால விறகடுப்பில் செய்கிறோம். பிரியாணி பண்ணுறதுக்கு எப்போதுமே அடிக்கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த பாத்திரத்தில் நான் தேவையான ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml. இது 2 கிலோ பிரியாணினால 400 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நான் தேங்காய் எண்ணெயும் மிக்சிங்கில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் 10 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு, இது கூடவே கல்பாசி, அன்னாச்சிப்பூ, பேலீஃப், இது எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுமே அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி, பேலீஃப், இது எல்லாமே இங்கே எவ்வளோ பிரியாணி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். 2 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால இங்கே 800 கிராம்லேருந்து 1 கிலோ வெங்காயம் கரெக்டாக நமக்கு தேவைப்படும். இதுவே நீங்கள் 1 kg பிரியாணி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 400லேருந்து 500 கிராம் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். பிரியாணிக்கு தேவையான உப்பை கொஞ்சமாக சேர்த்துடலாம். அப்போ தான் நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது நல்ல கோல்டன் ஃப்ரை கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். டோட்டலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 400 கிராம், 200 பூண்டு, 200 இஞ்சி ஈக்குவலாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா பிரியாணியோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு போட்டதையும் பார்த்தீங்கன்னா அடிப்பத்திக்க ஆரம்பிக்கும். அதனால் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிப்பத்திக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கை விடாமல் நல்லா கிளறி விடணும். ஃபியூ செகண்டுக்கு வதக்குனதுமே அதோடைய பச்சை ஸ்மெல் போயிடும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டதுனால இந்த மாதிரி முறையாக தள்ளுது, வேறு ஒன்றுமே இல்லை. தேங்காய் எண்ணெய் குட் கொலஸ்ட்ரால், அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். இது நான்வெஜ்லாம் சேர்க்குறதுனால நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த தேங்காய் எண்ணெய் தேவைப்படுது. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுமே இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி அதே சேம் ரேஷியோ தான். 1 கிலோவுக்கு 400லேருந்து 500 தக்காளி சேர்த்துக்கலாம். இது 2 கிலோ பிரியாணிங்கிறதுனால 800 கிராம்லேருந்து 1 கிலோ தக்காளி நம்ம சேர்த்துக்கணும். நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் எல்லாமே சேர்த்து பாருங்கள். பிரியாணியுடைய டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம கிளறி விடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதில் மல்லி 1 கட்டு, புதினா 1 கட்டு, இது கூடவே ரொம்ப இலை ஒரு 6 எண்ணம், இது எல்லாமே சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு அதில் பாதியாக பிரித்து இப்போ சேர்த்துக்கிறேன். ரிமைனிங் பாதி நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்த பிறகு மறுபடியும் நம்ம கிளறி விடணும். இப்போ எல்லாமே நல்லா வசங்கிட்டு இந்த டைமில் இதில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4லேருந்து 6 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் 2 கிலோ பிரியாணிக்கு. இது கூடவே மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். மிளகாத்தூள் தான் அதிகமாக இருக்கணும், மல்லித்தூள் கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் சேர்த்த பிறகு அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்கும் போதே சேர்த்துடணும். நாங்கள் மறந்ததுனால இப்போ சேர்க்குறோம். இது கூட பிரியாணி பொடி ஜஸ்ட்டு கொஞ்சமாக 1லேருந்து 1.5 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். பிரியாணி மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம 2 கிலோ காடை வச்சுருக்கோம். அதாவது 2 கிலோ காடை 2 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் சரிசமமாக தான் நம்ம எப்போதுமே நான்வெஜ் பிரியாணி செய்யும்போது கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நாங்கள் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மசாலாவோட கிரேவி எல்லாமே இதில் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா மெதுவாக கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விட்ட பிறகு 5 நிமிஷத்துக்கு அது லிட் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அதோடைய கிரேவி எல்லாம் எசன்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகி நம்மளுடைய பிரியாணியோடைய டேஸ்ட்டை ரொம்பவே தூக்கி கொடுக்கும்.
இந்த அளவுக்கு காடை வதக்கின பிறகு இதில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். அதாவது 250 ml வந்து தயிர் கரெக்டாக இருக்கும். இப்போ தயிர் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தயிர் சேர்த்த பிறகு தயிர் வந்து எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த எல்லா பீஸுமே நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு கிளறின பிறகு நம்ம இதில் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். காடையிலேருந்து தண்ணி விடும். இப்போ சிக்கன் எல்லாம் தண்ணி வருது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் காடையிலேருந்து தண்ணி வரும். அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் பாருங்கள், நல்லா உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நீர் வந்த பிறகு இதில் நம்ம பிரியாணி அரிசி எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துடலாம். அரிசியை வந்து ஏதாவது ஒரு கப் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அளந்து எடுத்துக்கணும். ஒரு கப் அரிசி வந்துச்சுன்னா நீங்கள் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். எனக்கு இங்கே 2 கிலோ பிரியாணிங்கிறதுனால நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நமக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து லைட்டாக வந்து குடிச்சு பார்க்கும்போது கொஞ்சமாக வந்து கறிக்கணும். அதாவது தண்ணி கரெக்டாக நம்ம குழம்புலாம் குடிச்சு பார்ப்போம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் பிரியாணி நல்லா குக்காகி வரும்போது நமக்கு கரெக்டாக அந்த ரைஸ்லேயும் பிரியாணி டோட்டலாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும். தண்ணி சேர்த்துக்கிட்ட பிறகு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்ல தகன்னு கொதிக்க பாருங்கள். இந்த அளவுக்கு கொதித்த பிறகு தான் நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கணும். பாசுபதி ரைஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஊற வைக்கலாம். மினிமம் 1/2 hour வரைக்கும் ஊற வைக்கலாம். இந்த அளவுக்கு ஊற வச்ச பிறகு தான் நம்ம ரைஸை சேர்த்துக்கணும். ரைஸ் சேர்த்த பிறகு ரொம்பலாம் போட்டு கிளறக்கூடாது. ஜஸ்ட் மெதுவாக மிருதுவாக நல்லா அழகாக சுற்றி கிளறி விடணும். ஏன்னா மசாலாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகணும் அரிசியில். அதனால் இந்த மாதிரி மெதுவாக நம்ம கிளறி விடணும். இப்போ அரிசி நம்ம சேர்த்தாச்சு. இப்போ அரிசியில் உள்ள தண்ணியும் அரிசியும் வந்து சேம் லெவல் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அதில் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். கூடவே இருந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவலாக வருது பாருங்கள். தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. எல்லாமே வந்து ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ரைஸ் வந்து நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். ஒரு 70% வந்து இதில் குக் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இன்னும் நமக்கு தண்ணி வந்து நல்ல எல்லாமே வந்து சேமாக சமமாக வரணும். அந்த ரைஸும் தண்ணியும் லெவல் வந்து கரெக்டாக மட்டமாக லெவலாக இருக்கணும். மேலே பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா புதினா, ரம்பையில, மல்லி, அந்த ரிமைனிங் அந்த இலையெல்லாம் வந்து இப்போ சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திடுச்சான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம தம் பண்ண போகிறோம். அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் நமக்கு வத்திடுச்சான்னு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நல்லாவே தண்ணி வந்து சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நெய்யும் லெமனும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்ல மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஓரளவுக்கு லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து லெவல் பண்ண பிறகு இப்போ நம்ம இதில் லெமனை வந்து புழிஞ்சிடலாம். ஒரே ஒரு லெமன் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். லெமன் புழிஞ்ச பிறகு நெய் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். கம்மியாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கூடவும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 50 ml சேர்த்துக்கிறேன். 50லேருந்து 75 ml கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் செஞ்ச பிறகு நம்ம இப்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் பண்ண போகிறோம். தம் பண்ணுறதுக்கு அந்த விறகடுப்பில் உள்ள அந்த தணலை வச்சு நம்ம மேலே எல்லாமே வந்து கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி மேலே பரப்பி விட்டுட்டோன்னா அதோடைய அனல்லே வந்து ஹீட்டில் சூப்பராக நமக்கு அந்த நீரெல்லாம் வற்றி நல்லா பிரியாணி உதிரியாக சூப்பராக நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல பொலன்னு அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடுங்க. இப்போ 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 hour அப்படி தம் விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு இப்போ அந்த மூடியை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மூடியை எடுத்துட்டு அந்த தணலெல்லாம் ஓரமாக வந்து தட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவான காடை பிரியாணி ஸ்டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே பொலன்னு உதிரியாக அந்த ரைஸ்லாம் எப்படி நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட கொலையில் ரொம்பவே அழகாக நமக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவான கலரில் செமையாக வந்திருக்கு பிரியாணி. உங்களுக்கு பார்த்தாலே தோணும் நாங்கள் ஊறும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்ம நார்மலாக சிக்கன் பிரியாணி அடிக்கடி செய்வோம். ஒரு நாளாவது காடை பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சு சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு இது சிக்கன் பிரியாணியோட காடை பிரியாணி டேஸ்ட்டு அள்ளுங்க, சுவை அள்ளும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த பிரியாணி வந்து உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். பொலன்னு ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் செம்மையாக எல்லாமே உதிரியாக நமக்கு அந்த பீஸ் கூட நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக நல்லா குக்காக இருக்குது. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் இந்த சண்டே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்ததுனால இந்த பிரியாணி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்காவும் என்னுடைய கொழுந்தனாரும் தான். ரொம்பவே டேஸ்டியாக பண்ணியிருந்தாங்க. வீட்டில் எல்லோருமே வயிறு முட்டை ரொம்ப நிறைய சாப்பிட்டா அந்தளவுக்கு இதோடைய சுவையும் மனமும் அற்புதமாக இருந்துச்சு. பிரியாணி ரெடி ஆனதுமே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டு இலையை போட்டு எங்கள் அக்கா பையன் கேசவன் வெயிட் பண்ணுறாரு. இப்போ தண்ணிலாம் தொளிச்சிட்டு காடை வந்து ஃபுல் காடை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மட்டன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கு. இப்போ பிரியாணி சர்வ் பண்ணிடலாம்.
ரொம்ப ஆவலாக வந்து பசியோடு காத்துட்ருக்காரு எங்கள் அக்கா பையன். இப்போது அதில் வந்து மட்டன் கறியும் வச்சுருக்கோம், அதாவது மட்டன் குழம்பு. அதையும் அதில் சர்வ் பண்ணியாச்சு. தயிர் பச்சடி அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக நமக்கு காடை பிரியாணியோட மற்ற சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டேஸ்டியாக நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு ஃபுட்டு. காடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருந்துச்சு, ஜூஸியாக இருந்துச்சு. இப்போ சிக்கன் பிரியாணி பண்ணுறப்போ சில பீஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், எடுத்து வச்சுருவோம். பட் இந்த காடை பிரியாணியை வந்து நமக்கு அந்த மாதிரி ஓரங்கட்டி வைக்கிறதுக்கு மனசே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக பக்காவாக இருந்துச்சு.